அனைவருக்கும் வணக்கங்க. இது பாருங்கள், அகத்தி, சிவப்பு அகத்திங்க. இப்போ சிவப்பு அகத்தி இல்லாமல் வெள்ளை அகத்தி இருக்குது. ஒரு பிங்க் கலந்த ஒரு அகத்தியும் இருக்குங்க. எல்லாருக்கும் தெரியுங்க. இது விதை ரொம்ப கம்மியாக இருக்குங்க. நீட்டாக ஒரு குச்சி மாதிரி வருங்க. அதுலேருந்து நம்ம விதைகளை சேகரித்து நம்ம நட்டு வச்சாலே வந்துடுதுங்க. இதை பாருங்கள், அடுத்தது அது சின்னதாக வளர்ந்துட்டு வருது. இது பாருங்கள் எப்படி பூ வச்சு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த பூக்கள் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், உடம்புக்கும் நல்லதுங்க. இதை சில பேர் முட்டை கூட போட்டு பொரியலும் பண்ணுவாங்க. லேசான துவர்ப்பு சுவை இருக்குங்க. ஆனால் உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. கண் பார்வைக்கு நல்லது, பித்தத்தெல்லாம் நல்லா குறைக்குங்க. இப்போது விட்டமின்ஸ் இதில் நிறைய இருக்கிறனால அடிக்கடி இதை சேர்த்துக்கலாங்க. இந்த பூக்களையே நம்ம பொரியல் பண்ணலாம். அதே மாதிரி கீரையும் நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்லாங்க. ஆனால் அடிக்கடி சாப்பிடக்கூடாதுங்க. இப்போ வாரத்துக்கு ஒரு நாளோ இல்லை 10 நாளைக்கு ஒரு தடவையோ சாப்பிட்லாங்க. இதை பாருங்கள், நடுவில் இந்த வாழைப்பூவை நம்ம க்ளீன் பண்ணுவோம்ல, அது மாதிரிங்க. அந்த நடுவில் இருக்க அந்த நரம்பை எடுத்துகிட்டு நம்ம இதை இப்போ தேங்காய் போட்டும் பொரியல் பண்ணலாம், இல்லை முட்டை போட்டும் பொரியல் பண்ணலாங்க. வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் தாளித்து இந்த மாதிரி பொரியல் பண்ணால் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. மிக்க நன்றிங்க.